ஸோ சமயத்தில் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் கான்ட்ரவர்ஷியலான எண்டிங் டபிள்யூ கொடுத்துருந்தாங்க. இப்போ வரைக்கும் கண்டு அதில் ரிலேட்டட் மல்டிபிள் ஸ்டார்ஸ் அண்ட் ஆல்சோ லெஜெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபேன்ஸ் இப்போ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கேபிட்டல் ஒன்று அரினாவே கொளுத்திருப்பானுங்க. செத்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கு போல். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெஸ்ஸி இந்தியா வந்திருந்தாரு. அந்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் லேக் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருக்க நிலையில் அதுக்கு டஃப் கொடுக்குற விதமாக இவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்க்கு அப்புறம் ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர ரியாக்ஷன் கிடைச்சிருக்கு. அது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். ஸோ அப்கமிங் ஃபியூட் ரிலேட்டடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பற்றினா பேசியிருக்காரு. ட்ரிபிள் ஹெச் வச்சு எண்டிங்கில் செய்வோம். ஸோ என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்கிற அப்படியே சொல்லலாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீடாக புரியும். சரிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள சமயத்தில் நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் மேட்சஸ்லாம் நடந்துருச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு சில செக்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. மல்டிபிள் டபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அப்படி என்னதான் நடந்துருச்சுன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலில் லிங்க் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான்சனாக்கு டெர்பியூட் கொடுத்துடலாங்க. ஸோ தேங்க்யூ சீனா. இந்த 20 வருஷம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ சைல்டுஹுட்டில் ஒரு பெரிய மெமரியாக உங்கள் மொமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையாவே இருக்குது. அஸ் ரோமன் ரெயின்ஸ் ஃபேனாக இந்த இடத்துல நான் கன்க்ளூட் பண்ணியே ஆகணும். எனக்கு ரோமன் ரெயின்ஸோட மெமரிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக ஜான்சனாவோடைய மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. சின்ன வயசில் ஆக்சுவலி எங்கள் மாமா வந்து டிவி கேசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க. அப்போ வரைக்கும் நான் டபிள்யூபிள்யூ ரியலிஸ்டிக்காக தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஈவன் சின்ன வயசு வரை நான் ரியலிஸ்டிக்காக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா வந்து ப்ரோ ரெஸ்லிங்கிறது ஸ்கிரிப்டட் தான்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி என்னால் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களை கொஞ்சம் ஸ்டேஜில் இது எப்படா போய் ஆகுன்ற மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, லேட்டரில் அக்செப்ட் பண்ணி ஈவன் அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸில் ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடியலாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஈக்குவலாக ஜான்சனாவே பார்த்துருந்தேன். அந்த ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணி ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணி அந்த ரெஸ்பெக்ட் பே பண்ணுவாரோ. ஸோ அதுக்கப்புறமா ஜான்சனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோட் ஸ்டேட்டஸில் தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வரைக்கும் தெரியாது ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணியிருந்தாருன்றது அந்த ஸ்டேஜில் எனக்கு சத்தியமாக தெரில. கொஞ்சமாக வரும்போது தான் ஜான்சனா பற்றி ஒவ்வொரு ரெஸ்லர்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டாக இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்றது எனக்கு ரிவீல் ஆகுது. ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய மோட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ ஹஸ்டில் லாயல்ட்டி ரெஸ்பெக்ட் ஒன்று, ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நெவர் கிவ் அப்ன்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட் மேட்சை ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஒரு கான்ட்ரவர்ஷியலான எண்டிங் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி தனியாகவே நான் வீடியோ பேசி போட்டேன். அதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அந்த எண்டிங்க்கு அப்புறமா இப்போ வரைக்கும் கண்ட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிருக்காங்க. ஸோ கேபிட்டல் ஒன்று அரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச கையோடய வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லர்ஸ் எல்லாரும் கிளம்புவாங்கல்ல. ஸோ கிளம்புற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே ஃபயர் ஆயிருக்காங்க. ஃபயர் ஆகி கந்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரினா விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாமே கூட்டம் கூடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்லாம் பயங்கரமாக வச்சிட்டாங்க. ஃபக் யூ கந்தர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சான்ஸை முன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ஒரு சில ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக கிரிட்டிசைசம் போய்கிட்டு இருக்குங்க. ஸோ டபிள்யூபிள்யூ ரிலேட்டட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அது போக நம்ம ட்ரிபிள் ஹெச் வேற ஜான்சனை ஹக் பண்ணி சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டாரா, அதை போட்டு பயங்கரமாகவே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக ஜான்சனாவை டபிள்யூபிள்யூயோட அலுமினி செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ டபிள்யூபிள்யூ லெஜெண்ட்ஸ் ரிட்டர்னாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினி செக்ஷனில் போட்டுருவாங்க. அண்ட் ஆல்சோ டபிள்யூபிள்யூ இல்லாதவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினி செக்ஷனில் போட்டுருவாங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ வரைக்கும் கண்ட ஜான்சனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஒன் அரினால நடந்த ஹையஸ்ட் கிராசிங் ஈவெண்ட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்குன்றதை ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேட்ச்சில் ஜான்சனோட மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எதுவும் வந்து எதிர்பார்க்கல. ஸோ மேட்ச் வந்து நார்மலாக தான் இருக்குன்ற மாதிரி பார்த்துருந்தேன். பட் மேட்ச் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எண்டிங் ஸ்பாய்லராக இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் ஒன்று எதிர்பார்த்தேன். ஸோ ஜான்சனோட என்ட்ரன்ஸ். ஸோ ரெசல்மேனியா 25 எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த 100 மேன்ஸ் எல்லாம் நிற்க வச்சு ஜான்சன் என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு. அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுக்கலன்னா அதோட பெட்டராக ஒரு என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் என்ட்ரன்ஸ் ரொம்ப போராகவே கொடுத்துட்டாங்க. டபிள்யூபிள்யூனால கோட்னு அழைக்கப்பட்ட ஜான்சனாவை இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து படையில போட்டாங்க. சீரியஸாக இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற முடியாது. இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் முடியல. ஸோ மட்டமான டிசிஷன் டபிள்யூபிள்யூலேருந்து இது பண்ணுது. அண்ட் ஆல்சோ இது ரிலேட்டட் மல்டிபிள் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ் டபிள்யூபிள்யூ ஸ்டார் அது மட்டும் இல்லாமல் டபிள்யூபிள்யூ லெஜெண்டான ஜெஃப் ஜாரட் இது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. மூவிஸ்லாம் நம்ம பார்க்குறோம். நல்லா ஃபைனல்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ எண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும். பட் இருந்தாலும் மாதிரி பார்க்குற நேரில் ஹீரோன்றவங்க கிவ் அப் பண்ணாமல் சண்டை போடுவாங்க. ஸோ அப்போ தான் அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. பட் இவனுங்க இந்த பண்ண டைமில் மணிலாம் வேஸ்ட் பண்ணி கிரியேட்டிவ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா
பயங்கரமான சப்ஜெக்டிவாக இருக்குது, பெரிய கேள்விக்குறியில் இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் பிளான் ரிலேட்டட் நம்மளோட ஜெஃப் ஜாரட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காரு. இப்போ கரண்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய WWE லெஜெண்ட்ஸ் போக AEW ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. AEW லெஜெண்ட்ஸ் எப்படியும் பண்ணுறதா பட் இருந்தாலும் இந்த தடவை நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ மேட்சோட டைமிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட ரிவீல் ஆயிருக்குங்க. ஸோ கிக் ஆஃப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஓபாஃபெமிக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அந்த மேட்ச் 9 minutes 3 seconds வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. பேலி வர்சஸ் சால்ருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 9 minutes 24 seconds வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஏஜே ஸ்டைல்ஸ் டிராகன் லீ வர்சஸ் ஜியோபான் ஈவன்ஸ் அண்ட் ஆல்சோ நம்மளோட லியோன் ஸ்டானருக்கான மேட்ச் வந்து 6 minutes 26 seconds வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ மெயின் ஈவென்ட்ல நடந்த ஜான்சன் வர்சஸ் கந்தருக்கான மேட்ச் 23 minutes அண்ட் ஆல்சோ 43 seconds வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்றதை இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒயிட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனோட அந்த மொமெண்ட் அந்த ஃபேர்வெல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சல்யூட் அடிக்கிற மாதிரி எமோஜி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அது அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் கரண்டாக. இதுக்கப்புறமாவும் இந்த கான்ட்ரவர்சி பற்றி நான் பேச விரும்பல. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஸ்டாப்பை வச்சு மெயினாக ஒரு சில விஷயங்களை மட்டும் பற்றி பார்த்துருவோம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஷோவில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அப்படி என்ன பேசியிருக்காருன்னா ஜான்சன் வந்து இது வந்து நியூ பிகினிங்காக இருக்க போதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ட்ரிபிள் ஹெச் சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமாகவே சிரிச்சிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனோட மேட்சை சொதப்பி வச்சிட்டானுங்கன்ற மாதிரி பயங்கர எமோஷனலாகவும் பயங்கர டென்ஷனில் இருக்கும்போது இதை சொல்லும்போது எனக்கு பயங்கரமாகவே சிரிப்பு வந்துருந்துச்சு. அதாவது இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு மீம் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகும். அது கிடச்சா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு, பட் இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஜி வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஐயா வந்து அந்த டெம்ப்ளேட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ட்ரிபிள் ஹெச் இந்த வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு வாரம் வாரம் இந்த வேர்டை மென்ஷன் பண்ணிடுறாரு. ஸோ நியூ பிகினிங்காக இருக்க போது, நியூ பிகினிங்காக இருக்க போது, நியூ பிகினிங்காக இருக்கும் போது ஒவ்வொரு பேப்பரையும் முடியும் போது நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உனக்கு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜான்சினாவோட எண்டிங்கை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போறீங்க, கரண்டாக இருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூ பிகினிங்காக இருக்க போது, ஒரு நியூ வேவ் ஆஃப் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போகிறோம்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. போக ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபெமை பற்றி பேசியிருக்காரு. ஒபாஃபெமை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் லெவலுக்கான டாமினன்ஸை கொடுக்காருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ சால்ருக்காவை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரொமோட்டிவாக பேசியிருந்தாங்க. ஜியோபான் ஈவென்ட்ஸ் அண்ட் ஆல்சோ லியோன் ஸ்டானர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப் பண்ணி பேசியிருந்தாரு. அது போக நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. அதெல்லாம் அன்வான்ட் கண்டென்ட். அப்படி என்னடா சொன்னாருன்னு கேட்டோம்னா ஸோ வழக்கம் போல எல்லாம் பேப்பரையும் சொல்லாத. ஸோ ஹையஸ்ட் கிராசிங், ஹையஸ்ட் கேட்டு, அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஈவெண்ட்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல சொல்லுவார்ல. அது அந்த லிஸ்ட்டில் தான் நியூ பிகினிங்கிறத தலைவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் தானே. ஸோ அதை கழிச்சு விட்டுருலாம். இதுக்கப்புறமாவும் இதை பற்றி எதுவும் விட்ரஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த வரைக்கும் ஒரு பெரிய லெகசியாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து அவருடைய கெரியரை பில்ட் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. நியூ டேலண்ட்ஸுக்கு வழி விட்டுருக்காருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த அப்டேட் ரிலேட்டட், இந்த வீடியோ ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஜான்சனோட மூமெண்ட்ஸ், பெஸ்ட் மூமெண்ட்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓவர்டா.